السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده بعد. எல்லா புகழும் ஏக இறைவனாக அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாமெல்லாம் உயிரோட மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிகள், சுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் இன்னும் உங்கள் மீதும் எம் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாய், அன்பாத இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாய் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பாத உறவுகளே, நாம் தொடர்படியாக அகீதா சம்பந்தமான பாடங்களில் நிறைய விஷயங்களை, அல்லாஹ் சம்பந்தப்பட்ட பாடங்களை நாம் படித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருப்பது வலா யகூனு இல்லா மா யுரீத், அவன் நாடுவதை தவிர எதுவும் நடக்காது என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹுதான் படைத்தான். இது நமக்கு எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒவ்வொன்றும் அவன் நாடப்பட்டபடியே நடைபெறுகிறது. இதேபோல் மனிதர்களின் செயல்கள் அனைத்தும் தன்னுடைய நாட்டப்படியே நிகழ்வதாக அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவுபடுத்தியும் இருக்கிறார். 33வது அத்தியாயத்தினுடைய 17வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, குல் மன் வல்லதி யஅஸிமுகும் மினல்லாஹி இன் அராத பிக்கும் சூஅன் அவ் அராத பிக்கும் ரஹ்மஹ் வலா யஜிதூன லஹும் மின் தூனில்லாஹி வலியௌ வலா நஸீரா. அல்லாஹ் உங்களுக்கு தீங்கிழைக்க நாடினால் அல்லது உங்களுக்கு அருள் புரியவோ நாடினாலும் அதனை உங்களுக்கு தடுப்பவர் யார்? அல்லாஹ்வை அன்றி அவர்கள் தங்களுக்கு உதவி செய்பவர்களையும் பாதுகாத்து கொள்பவர்களையும் காண மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். அல்லாஹ் மற்றொரு அத்தியாயத்தில் 11வது அத்தியாயத்தினுடைய 34வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வலா யன்ஃபஉக்கும் நுஸ்ஹி இன் அரத்து அன் அன்ஸஹ லகும் இன் கானல்லாஹு யுரீது ஐ யுக்வியக்கும். மேலும் உங்களுக்கு நான் உபதேசம் செய்ய நாடினாலும் அல்லாஹ் உங்களை வழிகெடுக்க நாடியிருந்தால் எனது உபதேசம் உங்களுக்கு பயனளிக்காது என்பதாக 11வது அத்தியாயத்தினுடைய 34வது வசனத்தில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. ஆக எல்லாம் அல்லாஹ் நாட்டத்தின் அடிப்படையிலேயே நடக்கிறது என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ் நமக்கு யோசிக்கக்கூடிய, அதன் அடிப்படையில் நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆக எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தெளிவுபடுத்தி இருக்கிறான். அந்த அடிப்படையில் நாம் எது தவறு எது சரி என்று அதை பிரித்தறியக்கூடிய தன்மையும் அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிறான். ஆக தவறென்று நமக்கு தெரிந்ததற்கு பிறகு அதை நீடித்திருக்காமல் அதிலிருந்து வெளிவருவதற்கான வழிகளை நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும் பொழுது, அல்லாஹ்விடத்திலே நாம் மீளும் பொழுது அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு நல்ல வழியை அல்லாஹ் காமிப்பான். நாம் அல்லாஹ்வை மறந்தவர்களாக புறக்கணித்தவர்களாக நமது மனம் போன போக்கில் நாம் நடைபோடக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை வழிகேட்டில் சென்றுவிடும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வின் நாட்டத்தையே சார்ந்திருக்க வேண்டும். நம் வாழ்வில் ஏற்படும் இன்பமும் துன்பமும் லாபமும் நஷ்டமும் எழுச்சியும் வீழ்ச்சியும் உயர்வும் தாழ்வும் கண்ணியமும் இழிவும் இவை அனைத்தும் அல்லாஹ்வின் நாட்டப்படியே நடைபெறுகிறது. எனவே நாம் நம் வாழ்வின் எல்லா தருணங்களிலும் அல்லாஹ்வின் நாட்டத்தையே சார்ந்திருப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹ் எல்லா விஷயத்திற்கான வழிகளையும் அல்லாஹ் சரி செய்வான்.
அதற்கான வழிகளை சரி செய்து அல்லாஹ் நம்மளை நல்ல ஒரு கண்ணியமிக்கவர்களாக மேலோங்கவும் செய்வான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக அல்லாஹ்விடத்திலே இப்படிப்பட்ட ஒரு மோசமான வாழ்வு நம்மிடத்தில் வழிகிட்ட வாழ்வு நம்மிடையே உள்ளே வருவதை விட்டும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். ஆக எது நடந்தாலும் அவன் நாட்டத்தை தவிர வேறு எதுவும் நடக்காது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து அல்லாஹு தஆலாவின் நாட்டத்தை விதியை நம்பிக்கை கொள்வதனுடைய பலன்கள் என்ன என்பதை பார்க்கிறோம். முதலாவது விஷயம், காரணங்களை கையாண்டாலும் அல்லாஹுவின் மீதே நம்பிக்கை வைக்கிறோம். ஏனென்றால் காரணமும் அதன் பயனும் அல்லாஹுவின் விதி மற்றும் ஏற்பாட்டை கொண்டே நடக்கிறது என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஆன்மா நிம்மதி பெறுகிறது, இதயம் அமைதி அடைகிறது. தனக்கு ஏற்படும் ஒவ்வொரு துன்பமும் அல்லாஹ்வின் நாட்டத்தை விதியை கொண்டுதான் நடக்கிறது என அறியும் போது அல்லாஹ்வின் விதியை திருப்தியுடன் ஏற்று மன நிம்மதி அடைகிறது. விதியை உறுதியாக நம்பிக்கை கொள்பவரை விட நிம்மதியான வாழ்வும் மன அமைதியும் மகிழ்ச்சியும் உடையவர் வேறு யாரும் இருக்க முடியாது என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, தான் நினைத்த காரியம் நடந்துவிட்டால் தான் விரும்பியதை சாதித்து விட்டோம் என எண்ணி தன்னைத்தானே பாராட்டி கொள்வதிலிருந்து தவிர்ந்து கொள்ள முடிகிறது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வின் நாட்டத்தின் காரணமாகவே அந்த நன்மைகள் தனக்கு கிடைத்தன என்பதை உறுதி கொண்டு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவோம், தற்பெருமை கொள்வதை தவிர்த்து கொள்வோம். இப்படிப்பட்ட நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது. நான்காவது, எதிர்பாராத கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், நஷ்டங்கள் ஏற்படும் போது நாம் திடுக்கிட தேவை கிடையாது. ஏன்னா நாம் பயப்படவும் தேவை கிடையாது. அவை அனைத்தும் வானம் பூமியின் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வின் விதியின்படியே நடக்கிறது. எது நடக்க வேண்டுமோ அது நிச்சயமாக நடந்தே தீரும் என்ற உறுதியுடன் பொறுமையை மேற்கொண்டு அல்லாஹ்விடம் நற்கூலியை நாம் எதிர்பார்ப்போம். இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுது. இந்த மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கிது. தேவையில்லாத புலம்பல்களை விட்டும் மனக்குழப்பங்களை விட்டும் நாம் இதிலிருந்து வெளியே வர முடியும். அப்போ இதுவெல்லாம் அல்லாஹுடைய புறத்திலிருந்து நடக்கிறது என்று நாம் உறுதி கொள்ளும் பொழுது தேவையில்லாமல் நம் மன அழுத்தத்திற்கு ஆளாக மாட்டோம். இல்லைனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, ஏன் இந்த மாதிரி நடக்குது, ஏன் இப்படி போகுதுன்னு சொல்லி தன்னைத்தானே வருத்தி கொள்ளக்கூடிய யோசனையில் அதிகமாக ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கி 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 மன அழுத்தம் ஏற்பட்டு அவர்களுடைய அந்த நடவடிக்கையை வேறு மாறி மாறக்கூடிய மனநிலம் பாதிக்கப்பட்டவர்களை போன்று ஆகக்கூடியதெல்லாம் நடக்கிறது. இதிலிருந்தெல்லாம் நாம் சுலபமாக நாம் வெளிவர முடியும். அப்போ இதுவெல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்தான் நடக்கிறது என்று அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைத்து அவனிடத்தில் நம்ம மன்றாடும் பொழுது அதற்கான மாற்று ஏற்பட அல்லாஹ் கண்டிப்பான முறையில் கொடுப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, மா அஸாப மின் முஸீபஹ் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுசிக்கும் இல்லா ஃபி கிதாபிம் மின் கப்லி அன் நப்ரஅஹா இன்ன ذلك على الله يسير لكيلا تأسوا على ما فاتكم ولا تفرحوا بما آتاكم والله لا يحب كل مختال فخور. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 57வது அத்தியாயத்தினுடைய 22, 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், பூமியில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த கஷ்டமும் அது ஏற்படுவதற்கு முன்னதாகவே புத்தகத்தில் பதிவு செய்யப்படாமல் இல்லை. நிச்சயமாக இது அல்லாஹுக்கு மிக எளிதானது. உங்களை விட்டு தவறிப்போனதை பற்றி நீங்கள் கவலை கொள்ளாதிருக்கவும், உங்களுக்கு கொடுத்ததை பற்றி நீங்கள் கர்வம் கொள்ளாதிருக்கவும் இதை உங்களுக்கு அறிவிக்கிறான். அல்லாஹ் கர்வம் கொள்பவரையும் பெருமை அடிப்போரையும் நேசிப்பதில்லை என்ற செய்தி நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் நாம் எது நடந்தாலும் அது அல்லாஹ்வின் நாட்டமின்றி நடக்காது என்பதை நாம் விளங்கி கொண்டு, அது சந்தோஷமான செய்தியாக இருந்தாலும் அல்லது துயரமான செய்தியாக எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடியது. நம் அல்லாஹ்விடத்திலே மீள்வோம்.
அல்லாஹ் அதற்கான எல்லா விதமான நன்மாராயங்களையும் நன்மைகளையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வான். தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் பல செய்திகளை நாம் தொடர்ந்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.